வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு செப்டம்பர் 2, 2025 அன்று ட்ரெண்டு எப்படி இருந்துச்சு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 10:15 செப்டம்பர் 2, 2025. இப்போ இன்றைக்கி செப்டம்பர் 2, 2025 அன்று அஃபிஷியல் க்ளோசிங் 24,691.80. இங்கே அப்டேட் ஆகலை. சரி, இப்போ என்னென்னா இது என்ன ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா, இது ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபர்தராக எங்கே போயிருக்கணும், 24,927 என்ற நிலையை கடந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். இது என்னென்னா 24,874.70 வரை போய் அங்கேருந்து இறங்கி இப்போ 24,691.80 க்ளோஸ் ஆகிருக்கு. இது எப்படின்னா, இது என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னதுன்னா டூ வே ட்ரெண்டாக காமிக்குது. எப்படின்னா, மேலே ஏறுனா 24,915 வரை செப்டம்பர் 3, 2025 அன்று போகலாம். கீழே இறங்கினால் செப்டம்பர் 3, 2025 கீழே 24,469 வரை வரலாம். இதை எதிர்பார்ப்போம். ஏனென்றால் இந்த 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 இறங்கினது 2ஆம் தேதி செப்டம்பர் 2, 2025 அன்று இதை உடைக்கவில்லை. இந்த நிலையை உடைக்கவில்லை. இது உடைத்திருந்தால் கதை கந்தலாக இருக்கும். அதனால் நாளைக்கு இங்கே ஒரு இறக்கம் இருந்தால் இங்கே ரீபவுண்டு ஆகணும். இதுதான் எதிர்பார்ப்பு. அதே சமயம் இதை உடைத்தால் ஃபர்தர் செல்லிங் இருக்கும். இதுதான். சரி, இப்போ நிலைகள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ என்னென்னா, செப்டம்பர் 3, 2025 எப்படி இருக்கும் ட்ரெண்ட் அப்படின்னா, 24,691.80 ட்ரெண்டு சைடு. இதற்கும் கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 24,469. இது டிமாண்ட் ஜோனு. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பில்லை. அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 24,915. இது சப்ளை ஜோன். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இப்போ டிமாண்ட் ஜோனே சொல்லிட்டேன், சப்ளை ஜோனை சொல்லிட்டேன். இப்போ டிமாண்ட் ஜோனை உடைத்தால் 24,469 உடைத்து ஃபுல் செய்தால் இன்னும் செல்லிங் ஃபர்தர் அதிகமாகி 24,246 என்ற நிலை வரை சரியக்கூடும். சரி, இப்போ சப்ளை ஜோன் 24,915 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் எதிர்பார்க்கும் சப்ளை அப்சார்ப் ஆகி ரேலி 25,137 என்ற நிலை வரை செல்லக்கூடும். இதுதான் நிலைகள். இதுக்கு தகுந்தாற்போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.